அமெரிக்க கடற்படையின் ஒரு போர் விமானமும் ஹெலிகாப்டரும் 2 வெவ்வேறு சம்பவங்களில் தென்சீன கடலில் விழுந்து விபத்துக்குள்ளாகின. எனினும் அந்த விபத்தில் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை என ராணுவ அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். முதல் சம்பவத்தில் MH-60R சீஹாக் ஹெலிகாப்டர் USS நிமிட்ஸ் விமான தாங்கி கப்பலில் இருந்து வழக்கமான பயிற்சி நடவடிக்கையை மேற்கொண்ட போது தென்சீன கடலில் விழுந்ததாக அமெரிக்க கடற்படையின் பசிபிக் வட்டார தளபத்தியம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது. அந்த ஹெலிகாப்டரில் இருந்த மூவரும் தேடும் மற்றும் மீட்பு குழுவினரால் மீட்கப்பட்டனர். அரை மணி நேரத்திற்கு பிறகு தென்சீன கடலில் போயிங் FA-18F சூப்பர் ஹார்னட் போர் விமானம் கடலில் விழுந்ததாகவும் அதுவும் USS நிமிட்ஸ் விமானம் தாங்கி கப்பலில் இருந்து வழக்கமான பயிற்சி நடவடிக்கைகளின் போது விபத்துக்குள்ளானதாக அறிவிக்கப்பட்டது. அந்த விமானத்தில் இருந்த 2 பணியாளர்களும் அதில் இருந்து வெளியேறி பாதுகாப்பாக காணப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. சம்பந்தப்பட்ட அனைத்து பணியாளர்களும் பாதுகாப்பாகவும் சீராகவும் உள்ளனர். அந்த 2 சம்பவங்களுக்காக காரணம் குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஆசியாவிற்கு முதல் முறையாக வருகை மேற்கொண்ட போதும் மற்றும் அமெரிக்க தற்காப்பு அமைச்சர் பீட் ஹெக்ஸட் பல ஆசிய நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் செய்ய தயாராக இருந்த போதும் இந்த 2 விபத்துகளும் நிகழ்ந்துள்ளன.